நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்துருப்போம்ல. இன்றைக்கி நம்ம முட்டை ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு நம்ம ரைஸ் வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியில் செஞ்சோன்னா ஃப்ரைட் ரைஸ் கடையில் கிடைக்கிறது போல் இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டைம் ஆகுது நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகும். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, 10 நிமிஷம் ஊறினாலே போதும். ஏன்னா பாஸ்மதி அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சாதத்தை வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். பாஸ்மதி அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசி எந்த டைமில் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிறது போல் முழுமையாக வேக வச்சிடக்கூடாது. ஒரு 80லேருந்து 90% வெந்திருந்தால் போதும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறும் போது அரிசி உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி ஒரு 80% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வடிச்சிக்கிறலாம். கையில் எடுத்து இது போல் செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். இது முழுமையாக வேகலை, ஒரு 80% வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறமா ஒரு அகலமான பிளேட்டில் இதை கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முட்டையை வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முட்டைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எண்ணிக்கைக்கு பொறுத்து எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கிறலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. முட்டை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்ல ஸ்க்ராம்பிள் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது போல் நல்லா இந்த மாதிரி முட்டைகளை உடச்சி விட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை தயாராகிருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. முழுமையாகவே தீய ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இது கூடவே 1/2 கப் அளவு நீள்வாக்கில் கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4-5 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே பீன்ஸு சேர்த்துக்கிறலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் சேர்த்துக்கிறலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினோன்னா காய்கறிகள் சாகி ஆயிரும். காய்கறிகள் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிகள் ஒரு 70% நல்லாவே குக் ஆயிடுச்சு பாருங்கள். இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோன்னா காய்கறியோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல சாதம், அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு. நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்கும் சாதம்.
கடைசி அதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் அடியிலேருந்து எடுத்து வெளியில் விடணும். பாருங்கள், இந்த மாதிரி. ரொம்ப அதிகமாக கலந்துட்டோனாலும் சாதம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சுட சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை முழுமையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா உதிரியான அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி முட்டை ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படியே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே பெர்ஃபெக்டான முட்டை ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.